Hi everyone, welcome to spicetamil. இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ் பானி பூரி. இதுக்கு இன்ட்ரோவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதை அரைச்சா பானி, இதை பொரிச்சா பூரி, அவ்வளோதான், சிம்பிள். ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சிருங்க. பானிக்கு ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு லெமன் சைஸுக்கு புளி கழுவி வச்சுருக்கேன், ஒரு சின்ன பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் துருவி வச்சுருக்கேன். இதை எல்லாமே நம்ம ஒரு சட்னி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். புளியெல்லாம் நம்ம அப்படியே சேர்த்துருக்கிறதுனால இது ஃபில்டர் பண்ணிக்கிறது நல்லது. ஃபில்டர் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இந்த அளவு நம்ம செஞ்சுருக்கிற பேஸ்ட்டுக்கு 2 கிளாஸ் சில்லுன்னு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த பானிபூரி சம்மரில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இன்ஸ்டன்ட் பானிபூரி மசாலா இருக்குல்ல, அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். பானிபூரி மசாலா கிடைச்சா ரொம்ப சிம்பிள், அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் வறுத்த ஜீரக பொடி, 1/4 டீஸ்பூன் பிளாக் சால்ட் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த தண்ணிக்கு தேவையான உப்பு நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்து கலந்து விட்டுடுறேன். அவ்வளோதான், நம்ம பானி ரெடி. நான் இன்னைக்கு இன்ஸ்டண்ட்டான பூரிஸ் தான் எடுத்திருக்கேன். பானிபூரிக்கு இந்த மாதிரி வடகம் மாதிரி கடையில எல்லாம் கிடைக்குது. கடாயில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம இதை பொரிச்சோம்னா கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்லா புசு புசுன்னு பூரி வருது. இது இல்லைன்னா ரெடிமேடாக பூரிஸ் கடையில் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு பேக்கெட் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் பாதி வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 2-3 டேபிள் ஸ்பூன் இருக்கும், அவ்வளோதான். ஒரே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ஏற்கனவே வேக வச்சு ஆற வச்சுருக்கேன். சூடாக இருக்கிற உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப நசன்னு ஆயிரும். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு ரொம்ப கம்மியாக சேர்க்கலாம், 1/4 டீஸ்பூன் உப்பு. இதை அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கொண்டக்கடலை சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா பாசி பயிறு சேர்க்கலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதோட ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தண்டோடு சேர்க்குறேன், கொஞ்சமாக போதும், 2 டேபிள் ஸ்பூன். இதுலேயும் நம்ம பானிபூரி மசாலா தான் சேர்க்குறோம், 1/2 டீஸ்பூன் பானிபூரி மசாலா. இது இல்லைன்னா சாட் மசாலா, வறுத்த ஜீரக பொடி, பிளாக் சால்ட், இது 3மே கலந்து சேர்த்துக்கோங்க. மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் கலந்து விட்டுட்டோம்னா நம்ம ஸ்டஃபிங் ரெடி. இது அந்த வடகம் வச்சு நம்ம பொரிச்சோம்ல அந்த பூரிஸ். இது ரெடிமேட் பூரிஸ், இதை விட இது நல்ல பெரிய சைஸ்லேயே வருது. நம்ம பூரியை உடைச்சு உள்ள இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சமாக சேர்த்தா போதும், பானி தான் அதிகமாக இருக்கணும். இதுக்கு மேலே இது எப்படி அரேஞ்ச் பண்ணணுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி நான் சொல்கிற அளவுக்கு 30 பூரிஸ் வரும். இது எத்தனை பேர் சாப்பிட்லான்றது உங்களுடைய கையில் இருக்குது. 30 பூரிஸ்க்கு இந்த ஸ்டஃபிங்கும் சரி பானியும் சரி ரொம்ப கரெக்டான அளவாக இருந்தது, கொஞ்சம் கூட மிஞ்சலை. இந்த பானி மட்டும் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்தது, அவ்வளோதான். நம்புங்க, ஒரு பஜ்ஜியும் சட்னியும் செய்கிற டைமை விட கம்மியான டைமில் நான் இதை செஞ்சுட்டேன். செஞ்ச டைமை விட கம்மியான டைமில் இது காலி ஆயிடுச்சு. நான் முதல்ல பானிபூரி செய்யும்போது அப்போல்லாம் யூடியூப் இவ்வளோ பாப்புலர் கிடையாதுல்ல, டிவியில் பார்த்து செய்யும்போது பூரியை உடைச்சி இந்த மாதிரி ஸ்டஃபிங் எல்லாம் வச்சு அதுலேயே பானியை ஊற்றி கிச்சன்லேருந்து ஹாலுக்கு கொண்டு போனேன். எல்லாம் சாப்பிட்ற வரைக்கும் நசன்னு தண்ணியெல்லாம் வெளியில் வந்து அப்படியே ஃப்ளாப் ஆயிடுச்சு. சின்ன பசங்க யாராவது ட்ரை பண்ணாங்கன்னா இந்த தப்பு பண்ணிடக்கூடாதுல்ல, அதனால் இப்போ நான் இதை மென்ஷன் பண்ணுறேன். இன்றைக்காவது வீட்லேயே பானிபூரியை செஞ்சு ஆசை தீர சாப்பிட்ணுன்னு நினைப்பீங்கல்ல, அப்போது இந்த சிம்பிள் ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பானிபூரி பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்பைஸ் தமிழுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.